أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு கணவன் வீட்டுக்குள்ள வந்தோடனே அவரை அதிகமான நேரம் காத்து கொண்டிருக்கிறதுக்கு வைக்கவான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவளை பத்தி ஹதீஸ்ல வந்திருக்குது, கணவன் வீட்டுக்குள்ள வரக்கொலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கொலே கவிதைகளை படிச்சு வீட்டுக்குள்ள வர வைப்பான். சொல்லுவாங்களாம், லனா ஷம்சுன் வலில்லா பாகி ஷம்சுன் வஷம்சி கைருன் மின் ஷம்சிஸ் ஸமாஇ. அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் எனக்கென்றே ஒரு சூரியன் என்னுடைய கணவன் அல்லாஹ் தந்திருக்கிறான். வானத்தில் உள்ள சூரியனுக்கு பார்க்க என்னுடைய கணவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூரியன் மிகவும் பிரகாசமானவர். வீட்டுக்கு கணவர் வரக்கொலே இவ்வளோ சந்தோஷமா கவிதைகளை படிச்சு வரவேற்ற எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. சொல்லுவாங்களாம், فإن الشمس تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء. இந்த வானத்தில் உள்ள சூரியன் இருக்கிறே, இது ஃபஜ்ருக்கு பின்னால்தான் உதயமாகும். என்னுடைய சூரியன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர் இஷாவுக்கு பின்னால்தான் என்னின் பக்கம் வருவார். கணவர் வீட்டுக்கு வரப்போலே ஒரு மனைவி அத்தர் சரியான முறையில பூசி தன்னை அலங்கரிச்சு காட்ட வேண்டிய இடம் மாப்பிள்ளதான். வெளியே போகல முழுமையான பரதாவோட போகணும், உள்ளுக்கு இருக்கிற நேரத்துல முழுமையான முறையில அழகாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வரப்போலே இப்படிதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. எனவே உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே நீங்க சில நேரத்துக்கு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பீங்க, சாமானம் கொண்டாடுறது கரெக்ட் 250 வட்டக்காய் இவ்வளவு கதவு கிட்டே வச்சு ஆளு உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு முன்னால அதையும் கொண்டாந்தீங்களா இதையும் கொண்டாந்தீங்களா, கொண்டாடல கொஞ்சம் மறுவ பேசுற வாரீங்களான்னு கேட்கவான். இருக்கிறத வச்சு சமாளிங்க. வீட்டுக்கு வந்தோடனே லிஸ்ட கொண்டாந்தீங்களான்னு கேட்கவானும். வந்தோடனே அவருக்கு குடிக்கிறதுக்கு கொண்டு ட்ரிங்க் கொண்டு வைங்க, இல்லாட்டி உலமாக்கள் எழுதுறாங்க அட்லீஸ்ட் தண்ணிய வைங்க. வந்தோடனே அவருடைய கையில் உள்ள பேக்கள் எடுங்க, உட்கார வைங்க. அவர் செல்லாமலே அவரோட காலை மசாஜ் பண்ண வைங்க. அவரை மசாஜ் பண்ண, நீங்க மசாஜ் பண்ண. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட நாள் எப்படி இருந்துச்சு, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த வார்த்தைகள் இருக்கிற கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த கணவனுடைய உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை தான், ஒரே ஒரு வேலை, ரொம்ப லேசான வேலை. கணவன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்க. எவ்வளவு ஷரியத் அல்லாஹ்ட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறது உண்டு. இரண்டாவது வேலை, கணவனுக்கு எந்த அமைப்புல இருந்தா சந்தோஷமோ அது ஹராம் சேராத அமைப்புல அவரை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் உங்களுக்குரிய வேலை. அவருடைய உள்ளத்தை நோவிச்ச நிலைமையில நீங்க எவ்வளவுதான் அல்லாஹ் மாதிரி அமல் செஞ்சாலும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கணவனுடைய பொருத்தம் இல்லாம சொர்க்கத்துக்கு போறது அது நடக்காத ஒரு விஷயம். ஏன் நபி அவங்களே சொன்னாங்க, சுஜூதுடைய தரஜாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஏழுமான மட்டும் அந்த கணவனுடைய உள்ளத்துல முஹப்பத்தை உண்டாக்கக்கூடிய பெண்களாக நாம மாறுவதற்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரிதான் கணவன் தன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தி ஆக்குறதுக்காக வேண்டி அந்த மனைவிய கூப்பிடக்கூடிய நேரத்துல அந்த மனைவி மறுத்துட்டா என்றா ஹதீஸ்ல எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா, அவ அடுப்புல வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் மாப்புல கூப்பிட்டோடனே வரதான். ஏன்? தன்னை ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் தான் பெண்கள். எந்த அளவுக்கு என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட விஷயத்துல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நபி அவரோட பார்வை ஒரு அழகான பெண்ணின் மீது விழுந்துட்டு, நபி அவங்க பார்க்கல, பார்வை விழுந்துட்டு நபி அவங்க அப்படியே வாராங்க வீட்டுக்கு. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அடுத்த பெண்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஸைனப் உள்ளுக்கு வாங்க என்று சொல்லி அப்படியே உள்ளுக்கு கொண்டு போயிட்டு தன்னுடைய தேவைகளை நபி அவங்க பூர்த்தி ஆக்கினாங்க என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கு. வெளிக்கு வந்து சொன்னாங்களாம், யாருடைய பார்வை? ஷைத்தான் சில நேரத்துக்கு பெண்களுடைய ரூபத்துல வருவான். நபி அவங்க சொன்ன வார்த்தை, ஷைத்தான் சில நேரத்துக்கு பெண்களுடைய ரூபத்துல வருவான். எனவே யார் அப்படி நிலைமைகள்ல மாட்டிப்படுறாங்களோ தன்னுடைய மனைவியின் பக்கம் போகட்டும். ஏன் அந்த பெண்ணுக்கு என்னென்ன விடயங்கள் இருக்குதோ அதுதான் உங்களோட மனைவிக்கும் இருக்குது.